இந்த ஊருணி வாசலை ஒட்டியுள்ள சீலோவாம் குளத்தை பற்றிய ஒரு யூத பாரம்பரியத்தை நாம் பார்க்கின்றோம். அங்கே இந்த லேவியராகமம் 23வது அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த 7ஆம் மாதம் 15 தேதி முதல் 7 நாள் அளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாய் இருப்பதாக. இந்த 7 நாள் கூடார பண்டிகையிலே ஒவ்வொரு நாளும் காலையிலே பிரதான ஆசாரியன் அந்த தேவ ஆலயத்திலிருந்து ஒரு பொற்கலசத்தை எடுத்துக்கொண்டு பின்னால் ஊர்வலமாக மற்ற ஜனங்கள் எல்லாரும் வரும்படியாகவும் அங்கே அவர்கள் அந்த படிக்கட்டுகள் வழியாக இறங்கி சீலோவாம் குளத்து தண்ணீரை அந்த பொற்கலசத்திலே மொண்டு கொள்வார்கள். இந்த சீலோவாம் தண்ணீரை பொற்கலசத்திலே எடுத்துக்கொண்டு மீண்டுமாக எருசலேம் தேவாலயத்திற்கு ஜனங்கள் ஊர்வலமாக பின்தொடர அந்த பிரதான ஆசாரியன் சென்று அந்த ஆலயத்தின் பலிபீடத்தின் மேல் பக்கத்திலே 2 கிண்ணங்கள் வைக்கப்பட்டிருக்கும். அதில் ஒன்றில் பானபலியாக வார்க்கப்பட்ட திராட்சரசம் ஊற்றப்படும். அடுத்த கிண்ணத்திலே இந்த பிரதான ஆசாரியன் கொண்டு போகிற சீலோவாம் தண்ணீர் ஊற்றப்படும். அந்த 2 கிண்ணங்களின் அடியிலேயும் சிறிய குழாய் அமைந்திருக்கும். அந்த ஊற்றப்படுகிற சீலோவாம் தண்ணீரும் பானபலியாக ஊற்றப்பட்ட திராட்சரசமும் அந்த குழாய்களின் வழியாக இறங்கி அந்த பலிபீடத்தின் மேல் இறங்கி வரும். இதை அந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு முறைமையை அந்த யூதர்கள் ஆசரித்து வந்தார்கள். அப்படி அந்த நீரை ஊற்றும் பொழுது ஜனங்கள் எல்லோரும் ஆர்ப்பரித்து சங்கீதம் 19 அவர்கள் அதிகமாய் சத்தமாய் பாடுவார்கள். அதோடு கூட ஏசாயா 12ஆம் அதிகாரத்திலே வருகின்றபடி 3வது வசனத்திலே, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் என்று அந்த வசனத்தையும் அவர்கள் பாடலாக பாடுவார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே இது எதை நினைவுபடுத்தும்படியாக அவர்கள் செய்கிறார்கள் என்றால், 40 வருடம் அந்த எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு வருகிற காலகட்டத்திலே அவர்களுக்கு கன்மலையிலிருந்து நீர் புறப்பட்டு அந்த ஜனங்களுடைய தாகத்திற்காக ஆண்டவர் கொடுத்த அந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து நன்றி சொல்லும்படியாக இப்படி ஒரு முறைமையை அவர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அனுசரித்தார்கள்.